ஹலோ காய்ஸ், டைம் டு குக் பார்க்கலாமா? இன்னைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பாட்டில் பார்த்து ஞாபகம் வருது என்ன வாங்கிட்டு வர மறந்துட்டேன்னு. அப்புறம் 20 ரூபா காசு எடுத்துக்கிட்டு திரும்ப கடைக்கு போனேன். இப்படிதான் கடைக்கு போனா பொருளை மறந்துடுவேன், பஸ்ல போனா போனை பார்த்துக்கிட்டு ஸ்டாப்பிங்க மறந்துடுவேன். அப்புறம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு லூஸ் மாதிரி என்ன நானே ப்ளேம் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் அழகா அடுக்கி வச்சுட்டு நமக்கு கோளாறு கொடுத்த இவனையும் பாட்டில் ஊற்றி வச்சாச்சு. இன்னைக்கு நான் லஞ்சுக்கு எக்கரி தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இவன் வேற என்ன ரொம்ப அள வச்சுக்கிட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் எக்கரிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழகா சாப் பண்ணி வச்சாச்சு. நான் இந்த லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிற கட்டியுமே அரௌண்ட் 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடும். உங்களுக்கே தெரியும் எலக்ட்ரிக் ஸ்டவ் சமைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு. அதனால தான் நான் குழம்பு கூட்டுன்னு வச்சு சாப்பிடாம இப்படி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இந்த சிலிண்டர் பற்றாக்குறையால தான் நான் எலக்ட்ரிக் ஸ்டவ்ல சமைச்சிட்டு இருக்கிறேன். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்க டயட்ல இருக்கீங்க இல்லைன்னா பேச்சுலரா இருக்கீங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ரிப்பேர் பண்ற ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். எக் கறி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப்பாத்தி தான் பண்ணணும். சப்பாத்திக்கு எக் கறிக்கு காம்பினேஷன் சொல்லவா வேணும், அடிப்பொலியா இருக்கும். நான் பண்ணியிருக்கிற எக் கறியோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா என் லஞ்சையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிஜமா சொல்றேன் காய்ஸ், சூப்பரா இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். See you guys.